ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி ஒரு சூப்பரான விஷயம் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோவே போடுறேன். என்னன்னு கேக்குறீங்களா? ஜீ தமிழ்ல தமிழான்ற ஒரு நிகழ்ச்சியில நாங்க 2 பேரும் செலக்ட் ஆயிருக்கோங்க. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு ஃபோன் பண்ணி நீங்க செலக்டட்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் ஆடிஷன் வச்சாங்க, அதுல செலக்ட் ஆயிட்டோம். ஸோ இப்போ வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தை சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுவேன் பெருமானே. கடைசி நேரத்துல நாங்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு சென்னை கிளம்புறோம். நீங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்க வீட்டுல கிளம்பணும்னு சொன்னா எதை முக்கியமா எடுத்து வைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆனா என் பொண்டாட்டி சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துட முடியும், ஆனா இந்த மேக்கப் திங்ஸ் இல்லாம இருக்க முடியாது. போலாமே. டிரைவிங் பண்ணும்போது சீட் பெல்ட் மஸ்ட். ஸோ எல்லாரும் சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுங்க. தெரியுது, நீ மூடு. போலான்னு சொன்ன உடனே நான் கூப்பிட்டு வந்த இடம் தான் ஆரி பிரைடல் பொட்டிக். இங்க கலெக்ஷன்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. அதுல இருந்து டக்குன்னு ஒரு ட்ரெஸ் பிக் பண்ணிக்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம். நாங்க அப்ப கிளம்பணும். மணி இப்ப பாத்தீங்கன்னா 10:37. சரிங்களா? தெரியல டைம். எவ்வளா இப்ப பாத்தீங்கன்னா மணி 10:37. நாங்க கிளம்புனது 4 மணிக்கு. சரிங்களா? அதுக்குள்ள ஷாப்பிங் போறன்ற பேர்ல அவ்வளோ நேரம் ஆக்கிட்டாங்க. இப்ப வந்து கரெக்டா செங்கல்பட்டை தாண்டி ஏதோ ஒரு ஊர்ல, என்ன ஊருன்னு தெரியல இது, அந்த இடத்துல கருப்பட்டியில we are going to eat, சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து டைரக்டா பூந்தமல்லிக்கு போறோம். நாங்க இன்னும் ரூம்ஸே புக் பண்ணல. அது ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நாங்க இன்னும் ரூமே புக் பண்ணல. பாத்துக்கோங்க எங்க நிலைமைய. ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், பசிக்குது. வெறும் 520 rupees. வெறும் 520 rupees தானே இருக்கு. பரவாயில்ல, கம்மி தான். ஏங்க பீடா சாப்பிட்டுட்டு இருக்கான் மக்களே. தம்பி போங்க தம்பி, மணி 11 ஆச்சு. இப்பதான் பீடா நல்லா இருக்குன்றாரு இவரு. கரெக்டா மணி 11:56 ஆகுது. இன்னும் 4 நிமிஷத்துல பேய் வந்துரும். வாக்கிங் போ. அந்த மணிக்கு தான் நாங்க போய் ரூமை செக் இன் பண்ணோம். ஓகேங்களா? இவன் தாங்க ரூமு. ஓரளவுக்கு நல்லா இருக்கான். குட் மார்னிங் மக்களே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:50. நாங்கள் 7 o'clock EBP போகணுன்ட்டு என் பொண்டாட்டி 4 o'clock எழுந்துச்சு ஒரு 2 hours ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நாங்க EVP ஃபிலிம் சிட்டிக்கு ரெடி ஆயிட்டோம். எஸ், ஆனால் வழிதான் தெரியல எப்படி போகிறதுன்ட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த கூகுள் மேப்பை சுற்றி காட்டுது. ஸோ இதான் என்னோட அவுட்ஃபிட்டு. நாங்கள் அங்கே போக போகிறோம். ஸோ என் ஒய்ஃப் இன்னும் பயங்கரமாக இருக்காங்க. காட்டுற பாருங்களேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். என்ட்ரா ஆயிட்டோம். இதான் EVP ஃபிலிம் சிட்டி. ஆக்சுவலி இந்த 2 இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? 2 ஃப்ளோர் 2ன்னு போட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிக் பாஸ் செட்டு. இங்கே பாருங்க, இதான் பிக் பாஸ் செட்டு. ஸோ நாம் இப்போ எங்கே போகிறோம்னா ஜீ தமிழுக்கு தமிழாக்கு போகிறோம். இதோ நம்மளோட செட்டு இதோ இருக்கு பாருங்க. ஃப்ளோர் 18 இல்லை, சாரி, எங்கே இருக்கான்? அதோ இருக்கிறான் ஃப்ளோர் 18. காலையில் 10 மணிக்கு சாப்பிட்ற நம்மளை போய் 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அழகு பார்த்தாங்க ஜீ தமிழ்ல. ஒரே ஒரு தோசை, அவ்வளோதான். இது ஒரு இட்லி போது ஒரு தோசை வரும், அவ்வளோதான். போதுண்ணா, பரவாயில்ல, போதுண்ணா. இல்லைண்ணா, வேணாண்ணா, சட்னி மட்டும் போதும். இந்த பட்டை போட்டேன்னு எங்களுக்கு இட்லி இருக்கு, ஊத்தாப்பம் இருக்கு, இடியாப்பம் இருக்குன்னு எல்லாமே சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்டதுலேயே என் வயிறு நிறைஞ்சிருச்சு. நாங்கள் ஒரு இட்லி ஒரு தோசையோட நிறுத்திக்கிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கண்ணாடியில் போய் மேண்டேட்டரி செல்ஃபி எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறமா மேக்கப் போடுறன்ற பேரில் எல்லாரும் மூஞ்சிலையும் பட்டி டிங்கரிங் பார்த்தாங்க, எங்கள் மூஞ்சிலையும் பார்த்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு இங்கே ஒரு புது ஃபேமிலியாக கிடச்சிதுங்க. இவங்க தாங்க. ஸோ நாங்கள் இவங்க கூடலாம் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணோம். செம்மையாக இருக்குது.
இந்த காலியோட கேமரா வாங்க, கேமரா டென்னுக்கு வாங்க. இவ்வளோ நாள் நான் டிவியில் பார்த்த செட்டு நேரில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஷோக்கு எங்களை கூப்பிட்ட காரணம் கணவன் மனைவிக்குள்ள இந்த நியூ இயருக்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? ஏன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த எதுவுமே எங்களை கேட்கவே இல்லை. பிகாஸ் ஒவ்வொரு கப்புள்ஸுமே ரொம்ப நேரம் எடுத்துக்கனால எங்களால் பண்ண முடியலைங்க. ஸோ எங்களை ஃபஸ்ட்டு எடுத்து போய் ஒரு இடத்துல கரெக்டாக பொசிஷனில் உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா டைம் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு சொல்லிட்டு கடைசியில் டீ காஃபி தாங்க வந்துச்சு. குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஒரு வழியா ஷூட்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம். அவங்களால முடியலன்னு படுத்துட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட காலையில எத்தனை மணிக்கு உள்ள போறோம்னு சொன்னோம். ஒரு பாயிண்ட் கூட கொடுக்கல மக்களே. சரி விடுங்க, அது பத்திலாம் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இட்ஸ் கோஸ் வெல். எவ்வளோ பெரிய சோகத்துல இருந்தாலும் சாப்பாடை பார்த்த உடனே சிரிப்பு தாங்க. மதியானத்துல இருந்து சாப்பிடலன்னொடனே செம்ம பசிங்க. பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. வீட்டுல எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. அப்போதான் பார்த்து என் பொண்டாட்டி பசிக்குதுன்னு சொன்னான். 6:30க்கு தான் சாப்பிட்டது மதிய சாப்பாடு. ஸோ நைட்டு அதாவது அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐஸ்கிரீம் மாதிரி குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. பாய், குட் நைட்.